ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தை கேட்கிற நேரம் சொன்னார்கள், 3 தடவை அவர்களுடைய காதுக்கு கேட்காத மாதிரியே சொன்னார், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா வ ஃபீ யமனினா. மறுபடி பேசினார்கள், மறுபடி ரசூலுல்லாஹ் சொன்னார், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா, யா அல்லாஹ் எங்களுடைய ஷாமுக்கு பரக்கத்து செய்து விடு யா அல்லாஹ் என்று சொன்னார்கள். வந்த நஜிதுகள் அப்படியே நின்று பார்த்தார்கள், சொன்னார்கள், கர்ம ஷைத்தான், ஷைத்தானுடைய கொம்பு ஈரா கீரான் இந்த நஜிதிலே மித்தானப்பா உதிக்கும், ஃபித்னாவுடைய பூமி என்றார்கள் ரசூலுல்லாஹ். அதிக பூகம்பம் வரக்கூடிய இடம் என்றார்கள் ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் கடைசி வரைக்கும் நஜிதுக்காக வேண்டி பிரார்த்திக்கவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி பிரார்த்தித்த இடத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனை வருமானம் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். இவ்வளவு பிரார்த்திக்கப்பட்ட இடம், அந்த பரக்கத்தை கண்கூடாக பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய சரியான சனதோட வரக்கூடிய செய்தி, இந்த உலகத்தில் சத்தியத்தை சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் யுகம் முடிவு நாள் வரைக்கும் ஷாமில் இருந்து கொண்டே இருக்கும் என்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி முஆவியா ரலியல்லாஹு அடிக்கடி சொல்லுவார்கள். எனக்கு சொல்லுவார்கள் தெரியுமா, அவர்கள் அங்க ஷாமிலே ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே இந்த செய்தி எடுத்து காட்டுவார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, யுகம் முடிவு கடைசி நாள் வரும் வரைக்கும் ஷாமில் தான் சத்தியத்தை சொல்லக்கூடியவர்கள் இருப்பார்கள். நான் ஷாமில் தானே அப்பா இருக்கிறேன் என்று அதாவது முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலப்பரப்பு, நீங்கள் எந்த ஆலிமை எடுத்துக்கொண்டாலும் எந்த உலமாக்கள் எடுத்துக்கொண்டாலும் அந்த ஷாம் என்பது உலமாக்களுடைய இடம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்துடைய மிகவும் மிக சிறந்த மனிதர்கள் வாழ்ந்த இடம். இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் ஷாமிலே பிரச்சாரம் செய்தார். ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் ஷாமிலே பிரச்சாரம் செய்தார். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் ஷாமிலே பிரச்சாரம் செய்தார். இமாம் ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் ஷாமிலே பிரச்சாரம் செய்தார். ஹல்ப், இன்றைக்கு பிடிக்கப்பட்ட ஹல்ப், 25 லட்சம் மக்கள்கள் குடியிருக்கக்கூடிய ஹல்ப், இந்த பிரதேசம் அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்துடைய முக்கியமான இடம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இடங்கள் எல்லாம் கைப்பற்றப்படுகிறது என்று சொன்னால் இவ்வளவு பரக்கத்து செய்யப்பட்ட இடம், ரசூலுல்லாஹ் வர்ணித்து சொன்ன இடம், எனக்கு பிடிக்கமான இடம் என்றார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னால் ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே 3 படையிலாக முஸ்லிம்கள் 3ஆக பிரிவார்கள். அதிலே ஒரு படை ஷாமுக்கு என்றார்கள், இன்னொரு படை யமனுக்கு என்றார்கள், இன்னொரு படை ஈராக்கு என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி சொல்லிவிட்டு சொல்லுகிற நேரம் ஹவாலா ரலியல்லாஹு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் எனக்கு எந்த படையை சொல்லுகிறீர்கள், நான் எந்த படையில் போய் போராட வேண்டும் என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஷாமுடைய படை அப்பா என்றார்கள். ஷாமுடைய படை முடியாவிட்டால் எவனுக்கு போ அப்பாண்டார். அப்படி என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய கல்வியில் அதிகமாக இருந்தது இந்த ஷாமுடைய படையில் தான் இப்போ யுத்தம் செய்ய வேண்டும் என்றார்கள். இந்த ஷாமிலே இந்த ஹதீஸை இப்பொழுது நடக்கக்கூடிய இந்த உள்நாட்டு போர்களுக்கு நான் இந்த ஹதீஸை எடுக்கவில்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் சுட்டிக்காட்டின இடம், பரக்கத்து பொருந்திய இடம், எல்லா நன்மைகள் உள்ள இடம், சஹாபாக்கள் அதிகமாக வாழ்ந்த இடம், போனார்கள். உம்மையாக்கள் அப்பாசியாக்கள் ஆட்சி புரிந்த இடம். ரசூலுல்லாஹ் மக்கா மதீனாவுக்கு பிறகு அடுத்ததாக ஆட்சி அமைத்தது முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் அந்த ஷாமிலே. இந்த இடத்திலே முஃமின்கள் வாழக்கூடிய இடம் என்றார்கள் ரசூலுல்லாஹ், முஃமின்களுடைய இடம். ஆனால் மறுமையினுடைய கடைசி நிலைமைகள் அந்த இடத்திலிருந்து வெளியாகும் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே மிக தெளிவாக இடம் பெற்றிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்ன லா தகுமு ஸஆ, மறுமை நாள் வராது, ஹத்தா யன்ஸிலு ரூம், கிறிஸ்தவர்கள் வந்து எங்க வருவார்கள், ஷாமிலே உள்ள ஒரு ஊரை ரசூலுல்லாஹ் சொல்றார், அமாக் அவ் தாபிக். அந்த ஊருக்கு 2 பேர் சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், அமாக் அல்லது தாபிக் என்று சொல்லக்கூடிய ஊர். இந்த ஊரை கிறிஸ்தவர்கள் பிடிக்கும் வரைக்கும் லா தகுமு ஸஆ, மறுமை நாள் வரவே வராது என்றார்கள் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னொரு செய்தி வருகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஷாமை பார்த்து கொண்டு சொன்னார்கள், ஒரு யுத்தம் நடக்கும், அது முடிய இன்னொரு யுத்தம் நடக்கும், அது முடிய இன்னொரு யுத்தம் நடக்கும், நடந்து கொண்டே இருக்கும். எது வரைக்கும் நடக்கும் தெரியுமா? எது வரைக்கும் நடக்கும் தெரியுமா? மறுமை நாள் வரும் வரைக்கும் நடக்கும் என்றார்கள் ஷாமை காட்டி. ஒரு புறமாக பரக்கத்து செய்யப்பட்ட பூமி என்றார்கள், நிறைய பாராட்டினார்கள். இன்னொரு புறமாக கடைசி
கடைசி நாளுக்குரிய அறிகுறிக்கு சொன்னார்கள். ஷாமை எப்படி சொன்னார்கள் தெரியுமா? மனிதர்களுக்கு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும், யுத்தம் நடக்கும், அது முடிய மறுபடி நடக்கும். கடைசியாக தன் பேரை சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள்? ஈட்டு நேரத்தில் எப்படி தனிமையில் இருந்தால் ஒரு அச்சம் வருமோ அதே மாதிரி அச்சம் நிலவும் ஷாமில் என்றார்கள். அவ்வளவு பயங்கரமான அச்சம் வரும். அந்த அச்சத்துக்கு பிறகு அவர்கள் மறுபடி எழுமணிப்பார்கள். யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கும், உலகமே அவர்களை கைவிடுவார்கள், அந்த அளவுக்கு நடக்கும். ஆனால் மறுமை நாள் வரைக்கும் அந்த ஷாமில் பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிரச்சனை ஆரம்பம் 2000ஆம் ஆண்டு. அதாவது இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த உச்சக்கட்ட நிலைமை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன ஊர் தாபிக், அமாக் அல்லது தாபிக் என்ற ஊர் இந்த ஹல்புக்கு பக்கத்திலே தான் இருக்கிறது. சிரியாவில் இன்றைக்கு யுத்தம் நடக்கக்கூடிய ஹல்புக்கு பக்கத்திலே உள்ள தாபிக், இந்த தாபிக்கிலே கிறிஸ்தவர்கள் என்றைக்காவது கை வைத்தால் அல்லாஹ் மீது ஆணையாக புரிந்து கொள்ளுங்கள், மறுமை நாளுக்குரிய அந்த அடையாளம் பூரணமாக்கி விட்டதாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த இடம் கான்ஸ்டான்டினோப்பிள், இஸ்தான்புல், இந்த கடைசி பார்டருக்குள்ள தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வருவது, மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வருவது, அத்தனையுமே நடக்க இருக்கிறது. எப்படி இந்த யுத்தம் நடக்கும்? இது எத்தனாவது யுத்தம் எனக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிக மோசமான அராஜகம் நடந்து கொண்டிருக்கிறது சிரியாவில். பஷார் அல் அசாத் யாரு? அதாவது ஷியாக்களிலே மிக மோசமான பிரிவு. ஈரான் கூட பஷார் அல் அசாதை காஃபிர் என்கிறான். அவன் தான் ஷியா. நுசைரியா என்ற ஒரு பிரிவு இருக்கிறது. இந்த பிரிவை பொறுத்தளவுல ஷியாக்களிலே மிக மோசமான பிரிவு. ஏனென்றால் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர் கடவுளின் அவதாரம் என்று சொன்னார், இறைவனின் அவதாரம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படி இறைவன், எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய உறவிலே, அதாவது அந்த உருவத்தில் வந்தார் என்று கிறிஸ்தவர்கள் சொன்னார்களோ அதே நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர் இறைவனுடைய உருவத்தில் வந்த இறைவன் அவர் என்றார்கள். அவ்வளவு மோசமான காஃபிர்கள். 12 வீதம் தான் இருக்கிறார்கள். இந்த 12 வீதம் நுசைரியாக்கள் தான் அங்கே ஆட்சி செய்கிறார்கள். பஷார் அல் அசாத் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் தான் சிரியாவில் இருக்கிறது. முஸ்லிம்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் சிரியாவில் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் நடந்து கொண்டிருக்கிறது என்று. கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. பஷார் அல் அசாதுடைய கொள்கை என்ன? அதாவது அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாத், சுன்னிகளை கண்டால் வெட்டினால் அவர்களுக்கு நன்மை, அதை அழித்தால் அவர்களுக்கு நன்மை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஆட்சியுடைய வாப்பா ஹாஃபில் அல் அசாத் என்ன பண்றான்? 30 ஆண்டுகள் ஆட்சி பண்ணி 2000 ஆண்டு வாப்பா மௌத்தாகிறார். வாப்பா இறந்து போகிற நேரம் ராணுவத்தில் இந்த பஷார் அல் அசாத் ராணுவ புரட்சி செய்து சிரியாவை கைப்பற்றுகிறார்.